உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? இந்த கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட் தானே. யாரோ உங்கள் மண்டையில் திணிச்சிட்டாங்க. எங்கேருந்து? இந்த பழைய கதைகள்ல இருந்து. நிறைய நல்லது பண்ணுனா சொர்க்கத்துக்கு போயிடலாம், நிறைய கெட்டது பண்ணுனா உன்னை என்ன குப்பத்தில் போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருவாங்க நரகத்தில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால எல்லாம் நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து அப்படியே பயங்கரமான கற்பனையில் ஹெவன்னா வானத்துக்கு மேலே இருக்குது, ஹெல்லுன்னா பூமி கீழே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அதை வந்து நீங்கள் ஒரு மெட்டஃபரிக்கலாக எடுத்துக்கணும். அதாவது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா? செத்ததுக்கு அப்புறம் போனா என்ன பாட்டி அன்னைக்கு என்ன தெரியாம கேட்கறேன் நான். இப்போ இந்த தருணத்துல நான் எப்படி இருக்கேன்றதுதான் முக்கியம். இந்த தருணத்துல ஒரு தருணத்திலயும் நம்ம கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனந்தமா வாழ்க்கையை வாழலாமா, பீஸ்ஃபுல்லா இருக்கலாமா, இல்ல இவ்வளோ பிரச்சனையும் இருக்கே, இவ்வளோ ஆண்டவா ஏன்டா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு சொல்லி அதையே நினைச்சு என்ன கொப்பரில் போட்டு நம்மளே வாட்டி வதச்சிக்கலாம். ஸோ அந்த ஹெவனும் ஹெல்லும் சொர்க்கமும் நரகமும் இந்த தருணத்தில், இந்த க்ஷணத்தில், இந்த செகண்ட்ல தான் உங்ககிட்ட இருக்கு. அந்த சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நம்ம பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான விஷயமா அதை பார்க்கலாமா, ஐயோ நடந்துருச்சே பட் ஆனால் வந்து இது எப்படி பாசிட்டிவா அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஐயோ எப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி நம்மளே நரகத்துக்கு நம்மளை தள்ளலாம். ஸோ சொர்க்கமும் நரகமும் இந்த தருணத்தில் இங்கே தான் இருக்கு. அந்த கண்ட்ரோல் உங்க கையில் தான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.